டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. और ये रिसिप्ट है, ये विद एफिडेविट है, वो भी मैं दे रहा हूँ आपको, लीजिए। उस दिन भी दिए थे मैंने। लेकिन उन्होंने कहा कि अभी बिहार के चुनाव की बात हो रही है, आपके भी सवाल को। अरे हम चुनाव हार गए, सरकार से बाहर हो गए, ये कोई बात हुई है? अब आप देखिए, एक मिनट, सॉरी, ये ले लो। अब आप देखिए, कुर्सी, शाहगंज, छिवरामऊ, श्रावस्ती, मणियाऊ, कितने कम डिफरेंस हम चुनाव। அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராகுல் காந்தியிடம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு கூறிய தேர்தல் ஆணையத்திற்கு அகிலேஷ் யாதவ் அதிரடியாக பதில் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். ராகுல் காந்தியிடம் பிரமாண பத்திரம் கோரும் தேர்தல் ஆணையத்திற்கு அகிலேஷ் யாதவ் பதிலளித்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தில் சமாஜ்வாதி கட்சி சார்பில் தாக்கல் செய்த பிரமாண பத்திர ரசீதை அவர் வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட டிஜிட்டல் ரசீதை அகிலேஷ் வெளியிட்டிருக்கின்றார். தேர்தல் ஆணையம் அளித்த அந்த ரசீதுகளினுடைய நகலை செய்தியாளர்களுக்கும் அகிலேஷ் யாதவ் வழங்கியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தலை அடுத்து தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பிரமாண பத்திரங்களுடைய ரசீதினுடைய நகல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ராகுல் காந்தி சொன்ன அந்த வாக்குத்திருத்த விவகாரம் என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்கட்சிகளும் ராகுலுடைய கோரிக்கைக்கு அவர்கள் ஒன்று சேர்ந்து பதிலளிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். 18,000 போலி வாக்காளர்கள் குறித்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ததாக அகிலேஷ் யாதவ் பதிவிட்டிருக்கின்றார். மேலும் சமாஜ்வாதி சார்பில் எந்த பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்யவில்லை என தேர்தல் ஆணையம் கூறியிருந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் இந்த நிலையிலே அவர் அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார். பிரமாண பத்திரத்திற்காக அளித்த ரசீது தேர்தல் ஆணையம் அளித்ததுதானே என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கின்றார். பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து 3 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் அவர் காட்டமான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். தேர்தல் ஆணையம் அளித்த ரசீது நகலுடன் போராட்டத்திலும் அகிலேஷ் யாதவ் ஈடுபட்டிருந்தார். எனவே ராகுல் காந்தியிடம் கேட்ட அந்த பிரமாண பத்திரத்திற்கு அகிலேஷ் யாதவ் தற்போது அவர் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே அவர் அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் பத்திரிகையாளர்களை சந்தித்திருந்தது. தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தலைமை ஆணையர் பத்திரிகையாளர்களை சந்தித்து தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடு என்ன, ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுகள் என்ன, அதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய மறுப்பு என்ன உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அகிலேஷ் யாதவினுடைய இந்த பதில் என்பது ஒரு மிகுந்த கவனம் பெற்றதாக மாறி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ.